Hi, hello everyone. I am Nalini from Dhiya's channel. Today we are going to see daily use sentences. இது வந்து பிகினர்ஸ்க்காக இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பிகினர்ஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக கான்ஃபிடெண்ட்டாக அவங்களால மற்றவங்க கூட பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிற மாதிரி சில சிச்சுவேஷனாக கொடுத்துருக்குறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் லெவல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Dhiya's சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். நான் என் ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்லலாம்? ஐ லாஸ்ட் மை மொபைல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் கண்ணை உருட்டினான். இப்போ கோபம் வரும்போது கண்ணை உருட்டி காமிச்சான் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? ஹீ ரோல்டு ஹிஸ் ஐஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் விடுதலை வேணும், அதாவது ரிலாக்ஸ் வேணும் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? ஐ நீட் சம் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என் கார் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறோம். மை கார் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படி சொல்லலாம். நான் இந்த இடத்துக்கு புதுசு அப்படின்னா ஐ ஆம் எ ஸ்ட்ரேஞ்சர் ஹியர். யாராவது வந்து ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ எம் ஆல்சோ எ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி, நானும் புதுசு தாங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் எ ஸ்ட்ரேஞ்சர் ஹியர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உன் பேரை மறந்துட்டேன். உன் பேர் என்ன? உன் பேரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய தடவை பார்த்துருப்போம். ஆனால் அவங்க பேர் மட்டும் நம்ம கேட்டிருப்போம், மறந்துடுவோம். சம்டைம்ஸ் கேட்காமையே அவங்க கூட நிறைய தடவை பேசியிருப்போம் இல்லைங்களா? இப்போது ஐ ஹாவ் ஃபர்காட்டன் யுவர் நேம் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்கிறோம். அதனால் ஃபர்காட்டன் வெர்பு 3 இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், புக்கை மூடி வச்சுட்டு கவனி அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்கிறேன் இல்லைங்களா? புக்கை ஒரு பேஜ் திருப்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கும், கவனிக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? க்ளோஸ் த புக் அண்ட் லிசன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு உதவ யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நோபடி இஸ் ஹெல்பிங் அஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம எப்போ சாப்பிட்லாம் அப்படி கேட்குறோம். வென் கேன் வி ஈட். நெக்ஸ்ட் ஒன், உன் அப்பாவுக்கு எங்களை தெரியும். உங்களை எனக்கு தெரியல சாரி அப்படிங்கும்போது உங்கள் அப்பாவுக்கு எங்களை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் ஃபாதர் நோஸ் அஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பந்தா பண்ணாத. சில பேர் வந்து எதுவுமே தெரியாமையே அவங்க வந்து ரொம்ப சீன் போடுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப பந்தா பண்ணாத அப்படின்னு. டோன்ட் ஷோ ஆஃப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வெளியே போகலையா அப்படின்னு. அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு அவங்கள பார்க்க போகாமல் இருப்போம். அப்புறம் ஈவினிங் போனால் வீட்லேயே இருப்பாங்க. அப்போ வந்து நீ வெளியே போயிட்டேன்னு நினச்சேன், வெளியே போகலையா அப்படிம்போது டிண்ட் யூ கோ அவுட் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, அவனை பற்றி எனக்கு உறுதியாக தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் ஹிம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது உடனே என்னால் சொல்ல முடியல, அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது கிவ் மீ சம் டைம் டு திங்க் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பேசும்போது குறுக்கிடாதே அப்படின்னு. சில பேர் பெரியவங்க கூட பேசும்போது குழந்தைங்க இடையில வந்து சொல்லுவாங்க, அல்லது வந்து வேறு யாராவது தேவையில்லாத ஒரு பர்சன்ஸ் வந்து தலையிடுவாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் டோன்ட் இன்டரப்ட் வைல் ஸ்பீக்கிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நான் கூப்பிட்டப்போ நீ எங்கிருந்த அப்படின்னு கால் பண்ணுவோம். அப்போ அவங்க எடுக்கலை. அப்போ வந்து ரெண்டாவது நம்ம கேட்போம், நான் கூப்பிடும்போது நீ எங்கிருந்தேன்னு. வேர் யூ வென் ஐ கால்டு. ஃபஸ்ட்டு வேர் அப்படின்னா எங்கே. செகண்ட் வந்து வேர் வந்து ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். இருந்தாய், ஆர்னா இருக்கிறாய், இருந்தீர்கள்னு சொல்கிறோம். அப்போ இருக்கிறாய், இருந்தாய் அப்படிங்கிறதுக்கு ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் வேர் அப்படி போட்டிருக்கிறோம். இது வந்து பாஸ்ட் வெர்பாக தான் இங்கே பி ஃபார்ம் வெர்பாக நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? டென்ஸாகவும் வரும், வெர்பாவும் வரும். அது இந்த இடத்துல வெர்பா வந்திருக்கு, பி ஃபார்ம் வெர்ப். வேர் யூ வென் ஐ கால்டு அப்படி கேட்குறோம். நான் கூப்பிட்டப்போ நீ எங்கிருந்த அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப கசப்பாக இருக்குது. சில ஃபுட்டெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தா
இப்போ பிட்டர் கார்டெல்லாம் பாவக்காய் கொடுத்தா இது ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. திஸ் இஸ் வெரி பிட்டர், திஸ் இஸ் வெரி பிட்டர். புத்தகங்களை அந்தந்த இடத்துல வையே. இப்போ ஸ்கூல் பேக்கு அந்த இடத்துல வை, எங்கே வைக்கணுமோ அங்கே வை. ஒரு இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க, லஞ்ச் பேக் வந்தோடனே இங்கே வை, சாக்ஸு ஷூஸ் இந்த மாதிரி. அப்போ கீப் யுவர் புக்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ், கீப் யுவர் புக்ஸ் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் நாக்கை கடிச்சிட்டேன். இப்போ ஏதாவது பேசும்போதோ சாப்பிடும்போது நாக்கை கடிச்சிடுவாங்க சில பேர் தெரியாமல். ஐ பீட் மை டங், ஐ பீட் மை டங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அவள் கேட்டுகிட்டே இருந்தாள். அப்போ அவள் உன்னை கேட்டுகிட்டே இருந்தான். சி கெப்ட் ஆஸ்கிங் அபவுட் யூ, உன்னை பற்றி அவள் கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. கீப் அப்படிங்கிறதுடைய பாஸ்ட் மொமெண்ட்டும் கெப்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நாட் தட் மச், ரொம்ப அந்த ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாகுமே அப்படியெல்லாம் நம்ம கேட்கும்போது இல்லை அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாட் தட் மச், நாட் தட் மச் அப்படி சொல்கிறோம். அல்லது ஒரு குவான்டிட்டியாக பொருளாக இருந்தாலும் கூட நம்ம நாட் தட் மச் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயே காத்திரு, நான் இங்கே போயிட்டு வரேன், நீ இங்கே இரு, இங்கே வெயிட் பண்ணி நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. வெயிட் ஹியர் இட் செல்ஃப், வெயிட் ஹியர் இட் செல்ஃப், நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் ஹியர் இட் செல்ஃப் டில் ஐ கம் அப்படி சொல்லலாம். இங்கேயே வெயிட் பண்ணுனா வெயிட் ஹியர் இட் செல்ஃப் அப்படி சொல்லலாம். அடுத்து மற்றவர்களை தாழ்த்தி பார்க்காதே. எப்போவுமே நம்ம தான் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை தாழ்த்தி நம்ம எடை போடக்கூடாது, கால்குலேட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அப்போ டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ், டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ் அப்படி சொல்லலாம். வக்கணம் வைக்காதே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பழிச்சு காட்டுறது, மற்றவங்க பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு சைகையில் பழிச்சு காட்டுவோம் இல்லைங்களா. கையெல்லாம் கண், கை, வாய் இப்படியெல்லாம் பழிச்சு காட்டுறது. அப்போ டோன்ட் டாண்ட், டோன்ட் டாண்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இரையாகி விடாதே. இப்போ அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நீ இரையாயிராத அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ரிக், டோன்ட் ஃபால் ஃபார் திஸ்ஸுக்கு பதிலாக ஃபார் தயர், ஃபார் ஹிஸ், ஃபார் ஹர் எது வேணாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்பிக்கையோடு பேசுங்க. இப்போது இங்கிலீஷ் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கான்ட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, முடிந்ததுன்னு சொல்லி. ஆனால் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லும்போது அது கான்ஃபிடென்ட் வேணும். அதே மாதிரி ஒரு போல்டு தைரியம் வேணும். நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மிஸ்டேக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேசினா தான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சால் தான் we can rectify our own mistakes. Whenever we correct our own mistakes, we are ready to talk in English. அந்த மாதிரி நினச்சிக்கலாம். நம்ம எப்போ நம்ம பேசுகிறது நம்ம தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது, அதை சரிப்படுத்துகிறோமோ அப்போ நம்ம வந்து தயாராகிட்டோம் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா. அதனால் நம்பிக்கையோடு பேசணும். டாக் வித் கான்ஃபிடென்ட். I hope this class will be very useful to you. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel or Sandhya's channel. Thanks for watching.